கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். தேவன் எப்பொழுதுமே நல்ல தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். நல்ல தேவன் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய பிள்ளைகளுக்கு, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எப்பொழுதுமே அவர் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவர், நன்மைகளை மட்டுமே அனுமதிக்கக்கூடியவர். அப்போது தீமைகள் ஏன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அவர் தீமையை கொடுக்கவில்லை, காரணம் அவரிடத்தில் தீமை இல்லை. அவர் தீமையை அனுமதிப்பதும் இல்லை, காரணம் தீமைக்கு சொந்தக்காரன் பிசாசு. அப்போ பிசாசும் ஆண்டவரும் கூட்டணி போட்டு வேலை செய்கிறதில்லை. ஆகையினாலே நாம் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொன்னார். அப்போ பிதாவை தவிர, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர, பரிசுத்த ஆவியானவரை தவிர வேறு யாரும் நல்லவன் என்று சொல்வதற்கு தகுதி கிடையாது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட நல்ல தேவனை பார்த்து சில நேரங்களில் விசுவாச பிள்ளைகள் என்ன சொல்லிடுறாங்க? ஆண்டவர் ஏன் இந்த கஷ்டத்தை எனக்கு அனுமதித்தார், ஆண்டவர் ஏன் இதை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். அது முற்றிலும் தவறு. ஏன்னா கர்த்தர் தீமையினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. தீமை என்றால் என்ன? ஒரு வியாதி வருதுன்னா அது தீமை, ஒரு பிரச்சனை வருது என்றால் அது தீமை, ஒரு குழப்பங்கள் குடும்பங்களில் இருக்கிறது என்றால் அது தீமை. அதே போல ஒரு பொருளாதார குறைவு, பொருளாதார சீர்குலைவு இருக்கிறது என்றால் அது ஒரு தீமை. இந்த தீமைக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. தீமைக்கு முழு முதற் காரணம் பிசாசு. ஏனென்றால் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது, நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது, நாமளும் உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஸ்ட்ரென்த்தாக இருங்க, ஏன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தேனோ அதே போல தான் நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய வார்த்தையிலும் அதை காண்பிக்கிறார். அப்போ இயேசுவை போல நடக்கையிலும் இயேசுவை போல வார்த்தையிலும் நாம் இருந்தால் இந்த உலகத்தை நாம் என்ன செய்யலாம்? உலகத்தின் காரியங்களை நாம் ஜெயிக்கலாம். ஒரு வியாதி வந்ததுனால நம்ம மோசமாயிரல, அந்த வியாதியை வச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் பிரச்சனை. ஏன்னா அந்த வியாதி என்னுடைய வியாதி, நம்ம என்ன செய்யக்கூடாது? அதை உரிமை பாராட்டக்கூடாது. வியாதிக்கும் சரீரத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால தான் வியாதி வந்தோன்னே அதை விரட்டுறோம். புரியுதுங்களா? ஏன்னா ஆரோக்கியத்துக்கும் தெய்வீக சுகத்துக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்குது. யாருமே தெய்வீக சுகமாக ஆரோக்கியமாக இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு இந்த ஆரோக்கியம் வேணாம், இயேசுவின் நாமத்தில்னு யாரும் துரத்துறதில்லை. ஆனால் வியாதி வரும்போது, தலைவலி வரும்போது, பிரச்சனை வரும்போது, இடுப்பு வலி வரும்போது என்ன செய்கிறோம்? நாம் ஜெபிக்கிறோம். எதற்காக ஜெபிக்கிறோம்? தெய்வீக சுகத்திற்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. சில நேரங்களில் உங்களுடைய இருதயத்தின் பாரங்கள், கவலைகள், வேதனைகள் இவற்றை நிறைய நேரத்தில் உங்களால் மறக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் மறக்கடிக்க செய்வது ஆண்டவருடைய வருகை. ஏனென்றால் அந்த வருகையின் போதுதான் நாம் அடையக்கூடிய சந்தோஷம் எல்லா பூமிக்குரிய தீமையான காரியங்களையும் மறக்க வைக்கும். ஏனென்றால் அது அவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். இப்போது கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அப்போது நாம் ஃபஸ்ட்டு யாரை ரொம்ப கவனித்தோம், யாரை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, முதல்ல நம்முடைய குடும்பத்தை, அதாவது அவரவர்கள் அவருடைய மனைவியை, அவங்க பிள்ளைகளை, அவங்க கணவரை, இவங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், இவங்களுக்கு எதுவும் அணுகிடக்கூடாது. அப்போ முதல்ல நம்ம கவனித்தது எதை அப்படின்னா நம்முடைய குடும்பத்தை. அதுதான், பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தில் யாருக்கும் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறத தான். ஏன்னா அந்த வியாதி என்ன செஞ்சிடக்கூடாது? அணுகிவிடக்கூடாது என்று தான் நாம் நினைத்தோம். அதே போல தான் மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மணவாட்டியாகிய சபையும் எந்த தீமைக்குள்ளும் போய்விடக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர், விரும்புகிறவர். இதை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சிலர் ரகசிய வருகை இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கான ஆதாரங்களை சரியாக அவர்கள் கொடுக்கவில்லை. அதுதான் உண்மை. அப்போ ரகசிய வருகை இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா சபையானது உபத்திரவ காலத்துக்குள்ளே போக நேரிடும். சபை எங்கே போகும்? உபத்திரவ காலத்துக்குள்ளே போக நேரிடும். ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் வாங்கின, விலை கொடுத்து வாங்கின சபையை, மணவாட்டியை எப்படி உபத்திரவ காலத்திற்குள்ளே விட்டு விட்டு செல்வார்?
நாம் கொரோனா காலகட்டத்தில் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுல மும்முரமாக இருந்தோமே, நமக்கே இந்த அறிவு இருக்குன்னா நம்மை படைத்த ஆண்டவருக்கு நல்ல தேவனுக்கு எந்த அளவுக்கு இருக்கும். அப்போ சபையை அவர் எப்படி உபத்திரவ காலத்துக்குள்ளே விட்டுட்டு போக முடியும்? வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மணவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6 - 19 வரை சபையை பற்றி எதுவுமே சொல்லப்படவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 6 - 19 வரைக்கும் சபையை பற்றின எந்த தகவலும் இல்லை. ஏன்னா அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6 முதல் 19 உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். அதாவது மொத்தம் 7 வருஷம். உபத்திரவ காலம் முதல் 3.5 வருடங்கள், அதாவது அந்த கிருஷ்ணனுடைய ஆட்சி காலம். முதல் 3.5 வருடம் உபத்திரவ காலமாக இருக்கும். அடுத்த 3.5 வருடம் மகா உபத்திரவ காலமாக இருக்கும். மொத்தம் 7 வருடங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள்னா யாருங்க? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகர். இரட்சகர் என்றால் விடுதலையாக்குகிறவர்னு அர்த்தம், ரட்சிப்பை தருகிறவர். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் சொந்த இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள். இப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட யூதர்களும் சரி, புறஜாதிகளும் சரி, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட யூதர்களும் புறஜாதிகளும் சேர்ந்ததுதான் ரட்சிக்கப்பட்ட சபை. இதுதான் மணவாட்டியாகிய சபை. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யூதர்களும் புறஜாதிகளும், அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, பிதாவை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள், அதாவது பழைய ஏற்பாட்டு சபையை சேர்ந்தவர்கள். யூதர்கள் இன்னைக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பெரும்பாலான யூதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்களுக்கு பழைய ஏற்பாடு மட்டும்தான், புதிய ஏற்பாடு கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் சொந்த இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பிதாவை மட்டுமே வழிபடக்கூடிய யூதர்கள், அவர்களும் சரி புறஜாதிகளும் சரி. பிதாவை மட்டும்தானே அங்கே கும்பிடுவோன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டிலே இருக்குது, இந்தியாவிலே இருக்குது, மற்ற எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. பிதா மட்டும்தான் தேவன், இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத யூதர்களும் சரி புறஜாதிகளும் சரி, அவர்களும் தேவனுடைய பார்வையிலே சபை என்றுதான் கருதப்படுகிறார்கள். அதாவது பழைய ஏற்பாட்டு சபை. அப்போ ரகசிய வருகை, இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் ஆண்டவர் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் புறஜாதிகள், இவர்கள்தான் உபத்திரவ காலத்திற்குள்ளும் மகா உபத்திரவ காலத்திற்குள்ளும் போக போறாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? இயேசுவை மேசியா என்று அறிக்கையிடாத யூதர்கள் புறஜாதிகள், இவர்கள் தான் எங்க போறாங்க? ரகசிய வருகையில் இவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். இவர்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ரகசிய வருகை ஏன் வருது? எதற்காக ஆண்டவர் ரகசிய வருகையில் வருகிறார்? சபை, மணவாட்டியாகிய சபை உபத்திரவ காலத்துக்குள்ள போகக்கூடாது. அப்ப மணவாட்டியாகிய சபையை அவர் என்ன செய்கிறார்? அவர் தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக ரகசிய வருகையிலே அவர் வருகிறார். அதான் சொன்னார்லே, திருடன் வருகிற விதமாய் வருவேன். அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு வர்றதில்லை, திடீர்னு வருவார். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்வாங்க? அவர்கள் எல்லாம் ரகசியவர்களே எடுத்துக்கொள்ளப்படுவார். எரேமியா 30வது அதிகாரம் 7வது வசனம்.
எரேமியா 30:7. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாளில்லை. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். யாக்கோபு என்றால் யாரை குறிக்குது? இஸ்ரவேலை குறிக்கிறது. அப்ப இஸ்ரவேல் என்றால் யூத ஜனங்கள். யூதர்களுக்கு, அதாவது எந்த யூதர்களுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு. ஏன்னா அங்கேயும் ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம், உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் சொல்லணும்னா, பாஸ்டர் பென்னிஹின் அவர்கள் மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிறவர், சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற அவர் ஒரு யூதன். அவர் ரட்சிக்கப்பட்ட யூதர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால பெரிய ஊழியத்தை செய்கிறார். அப்போ யூதர்கள் ரட்சிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, ரட்சிக்கப்படாதவங்களும் இருக்கிறாங்க. அப்போ ரட்சிக்கப்படாத யூதர்கள், அவர்களுக்கு அது இக்கட்டு காலம். இப்போ சிலர் கேட்கறது என்னன்னா, ரகசிய வருகை அப்படிங்கிற பேரே பைபிளில் இல்லையே, நீங்கள் எப்படி அதை சொல்கிறீங்க? ரகசிய வருகைன்னு எழுதி வச்சுட்டா அதில் எந்த ரகசியமும் இல்லை, அதனால எழுதி வைக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இந்த 3 பேருக்கு சேர்த்து நம்ம ஒரு பேர் கொடுப்போம். என்னது? திரியேக தேவன் அல்லது திருத்துவ தேவன். திருத்துவம்ன்ற வார்த்தை பைபிளில் கிடையாது, ரைட்டுங்களா? ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? திருத்துவ தேவன், திரியேக தேவன் சொல்லுவோம். அப்போ அடையாளப்படுத்துவதற்காக நாம் கொடுக்குற வார்த்தை அது. அடுத்து எழுப்புதல்னு சொல்கிறோம். எழுப்புதல்ன்ற வார்த்தை பைபிளில் இல்லை. அல்லேலூயா. எழும்பி பிரகாசின்னு இருக்கு, எழுப்புதல் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. ஆனால் நம்ம அதை சொல்கிறோம். அப்போ சில காரியங்களை அடையாளப்படுத்துவதற்காக நம்ம சொல்லுகிறோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே அவர் வரப்போகிறார். அப்போ அதை அடையாளப்படுத்துறதுக்காக அவர் ரகசியமாக வர்றார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய பெயர் தான் ரகசிய வருகை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மணவாட்டியாகிய சபையை, அதாவது நம்மை அழைத்து செல்ல வருவதுதான் ரகசிய வருகை. இது கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று என்ன சொல்றாரு? சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம். நித்திரை அடைந்தவர்கள்னா யாரு? சரீர மரணம் அடைந்தவர்கள். நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல. மற்றவர்கள்னா யாரு? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவங்களுக்கு என்ன இல்லை? என்ன நம்பிக்கை இல்லை? அவர்களுக்கு இறந்து போனவங்க எங்க இருப்பாங்கன்ற நம்பிக்கைலாம் இல்லை. பரலோகத்தில் இருப்பாங்களா, நரகத்தில் இருப்பாங்களா, எதுவும் தெரியாது. அப்போ அவர்களைப் போல நீங்களும் எப்படி இருக்கணும்? துக்கித்து துக்கமாகவும் அறிவு இல்லாமலும் இருக்காதீங்கன்ற. யாரை நினச்சி? இறந்து போனாங்க இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் இது நடக்குது. அப்போ இறந்து போன நேரத்தில் நீங்கள் அழுகிறதோ அல்லது அதை தவறுன்னு சொல்ல. ஆனால் சிலர் வருஷ கணக்காக என்ன பண்ணுவாங்க? அதை நினச்சி மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் அதை நினச்சி அழுதுகிட்டே இருப்பாங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் அப்படி இருக்காதீங்கன்றாரு. அப்படின்னா, நித்திரை அடைந்தவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் டெஃபினட்டாக அவங்க எங்கே போயிருப்பாங்க? தேவனுடைய கிருபையினாலே பரலோகம் போயிடுவாங்க. பரலோகம் போனவங்களுக்காக நான் போன வாரம் சொன்னது போல் நாம் இங்கே உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வேஸ்ட்டு, டோட்டல் வேஸ்ட்டு. அதில் ஒன்றும் ஏற்பட போகிறதும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏற்கனவே பரலோகத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ போன ஒருத்தரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். நம்ம கையில் அந்த பவர் இருக்குது அப்படின்னா,
சபை தேவையில்லை, பிரசங்கம் தேவையில்லை. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வீட்டில் இருந்தாலே போதும். ஆமாவா இல்லையா? போதனைகள் தேவையில்லை, ஞானஸ்நானம் தேவையில்லை. ஏன்னா நம்மை சுற்றி ஒரு 4 பேர் நல்ல மனுஷங்களை நம்ம சம்பாதிச்சா போதும். ஏன்னா நம்ம பாவத்திலே மரித்து நரகமே போனாலும் ஒருவேளை ஆண்டவர் இந்த பவர் நமக்கு கொடுத்துருந்தாருன்னா அந்த கூட இருக்க 4 பேர் என்ன செஞ்சிடலாம், அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் கண்டினியூஸாக ஜெபம் பண்ணி அவங்களை எங்கேருந்து எங்கே மாற்றிடலாம், நரகத்திலேருந்து பரலோகத்துக்கு மாற்றிடலாமா இல்லையா? பண்ண முடியுமா? முடியாது. ஆண்டவர் அந்த பவரை கொடுத்துருந்தாருன்னா இந்த பூமியில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? வசனத்தின்படி வாழணும்னு அவசியமே இல்லை. கடைசி வரைக்கும் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறித்து நரகத்துக்கே போயிட்டோம்னா கூட நாம் சம்பாதித்த 4 ஜெப வீரர்கள் என்ன செஞ்சிருவாங்க, நமக்காக இந்த பூமியிலே ஜெபம் பண்ணி நம்மளை நரகத்திலிருந்து ஷிஃப்ட் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் அப்படியே வசனம் சொல்லுது. அதனால தான் சொல்கிறேன், செத்தவங்களுக்காக ஒரு நாளும் பிரேயர் பண்ணாத. அந்த அந்த அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் வழங்கப்படவில்லை. அது குருட்டு நம்பிக்கை, மூட நம்பிக்கை. அது கிறிஸ்தவத்திலையும் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் பவர் நம்மக்கிட்ட இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. இழுத்துக்கிட்டு கூட கிடக்கலாம். உயிர் உடம்புக்குள்ள இருக்குன்னா அந்த நேரம் நீங்கள் பண்ணுற ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. அப்போ இதெல்லாம் நடக்கலாம். அவர் கடைசி நொடி வரைக்கும் பாவியாகவே இருந்திருக்கலாம். கடைசி நேரம் உங்கள் ஜெபத்துக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி வாயை மூடும்போது அல்லது மனசில் அதை நினைக்கும் போது அவருடைய ஜீவன் அதுக்கப்புறம் பிரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக ஆண்டவர் எங்கே கொண்டு போயிடுவார்? சிலுவையில் அறையப்பட்ட கல்லனுக்கு 4 பேர் ஜோம் பண்ணி பரலோகத்துக்கு போனானா, இல்லை அவன் உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டு போனான்? சொல்லுங்க பார்ப்போம். அடித்து தொங்கிட்டு இருக்கிறான், உயிர் இருக்குது. இப்போ தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இன்னைக்கு என்னைய பரதீசில் வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, நினைத்து கொள்ளுங்கள் சொன்னானா இல்லையா? அவன் உயிரோடு இருக்கும்போது பண்ண ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் செத்து நரகத்திற்கு போன ஐஸ்வர்யவான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே லாசருவை கூட திரும்ப கீழே அனுப்பிச்சு என் தம்பிமார்கள்லாம் ரட்சிக்கப்படணும், லாசருவை அனுப்பிச்சுட்டு கொஞ்சம் சொல்லி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ஜெபமே அதுக்கப்புறம் கேட்கப்படலை. ஆண்டவர் கேட்கல. அவன் ஜெபத்தையே கேட்க மாட்டாருன்னா கூட இருக்க உங்கள் ஜெபத்தை கேட்பாரா செத்ததுக்கப்புறம்? ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? இறந்த பின்பு ஒரு நபருக்காக ஜெபம் பண்ணுவது என்பது கிறிஸ்தவம் கிடையாது. அது ஆவிக்குரிய கிறிஸ்தவம் கிடையாது. அது வேற ஏதோ வேற மதத்திலையும் வேற மதங்கள்லையும் இருந்து வந்த பழக்க வழக்கங்கள். அதனால தான் வசனத்தின்படி போகிறவன் தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். மற்றவெல்லாம் பேரளவில் கிறிஸ்தவன். பேர் கிறிஸ்தவன், அவனுக்கு பேரளவில் கிறிஸ்தவன் இருக்கும். 3 பேர் வச்சுருப்பான், 3மே கிறிஸ்தவ பேராக தான் இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்கு அவனுக்கு சம்மந்தமே இருக்கு. அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இதுல அவர் சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது அப்படிதான் சொல்றார். இன்னொரு பகுதியை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50 முதல் 54 வசனங்கள். 1 கொரிந்தியர் 15 50 முதல் 54. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுத்திகரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். என்ன சொல்றாரு? இது ஒரு ரகசியம். ஏதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம எல்லாரும் சரீர மரணத்தை காண மாட்டோம். ஏன்னா கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதலை நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுவோமா? மறுரூபமாக்கப்படுவது என்றால் இந்த சரீரம், அதாவது இந்த அழிவுக்குரிய சரீரம் அழிவில்லாத சரீரமாக மாற்றப்படும். அதுதான் மறுரூபம்னு சொல்றது. வேறு ரூபம், அதுதான் மறுரூபம்ன்றது, வேற ரூபம். ஏன்னா பரலோகத்தில் இந்த சரீரத்தோடு இருக்க முடியாது. புரியுதுங்களா? இது பூமிக்குரிய சரீரம். பூமியில தான் இந்த சரீரத்தோட நம்ம இருக்க முடியும். பரலோகத்தில் இந்த சரீரம் அலௌடு கிடையாது. அப்போ அங்கே போகணும்னா அதற்கேற்றார் போல நம்முடைய சரீரம் என்ன செய்யப்படணும்? உருமாற்றப்படணும். அதான் மறுரூபம். அப்போ பரலோகத்திற்கு உரிய ஒரு சரீரத்தோடு ஆண்டவர் நம்மளை மாற்றி தான் என்ன செய்கிறாரு? கொண்டு போகிறாரு. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அழிவுள்ளதாகிய இது எது? இந்த சரீரம் அழிவுள்ளது, அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது சாவுக்கு ஏதுவான சரீரம், அழியக்கூடிய சரீரம், ஆனால் இது அழியாத சரீரமாக மாற்றப்படணும் அப்படின்னு சொல்றார். இதுல ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இமைப்பொழுதுனா எவ்வளவுங்க? அதுக்கு முன்னாடி கூட ஒரு நிமிஷம்னு வருது. நிமிஷம் கூட கிடையாது. ஒரு நிமிஷம்னா 60 செகண்டு. ஒரு இமைன்றது, ஒரு இமை பொழுதுனா ஒரு தடவை கண்ணை மூடி திறக்கிறது. அப்போ ஒரு செகண்ட். ஒரு செகண்டில் என்னவா மாற்றுறார் ஆண்டவர்? நம்ம பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறார். ஆமென். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6 to 19 அதிகாரங்கள் உபத்திரவ காலத்தையும் மகா உபத்திரவ காலத்தையும் பேசுது. வெளிப்படுத்தின விசேஷம் 19 ஆண்டவருடைய 2ஆம் வருகை சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய எந்த வருகை? 2ஆம். அது பப்ளிக்காக வருவார், எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 20 1000 வருட அரசாட்சியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6 முதல் 18 அதில் நடக்கக்கூடிய உபத்திரவ சம்பவங்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட மனவாட்டியாகிய சபையாகிய நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆகையினால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினது யாரு? பரிசுத்த யோவான் அவர்கள் தான் எழுதுறாரு. அவரை நாடு கடத்திடுறாங்க. பத்மு என்கிற தீவில நாடு கடத்தி வச்சிடுறாங்க. அங்கே இருக்கும்போது தான் ஆண்டவர் அவருக்கு இந்த தரிசனங்களை கொடுக்கிறார். இது எந்த காலகட்டத்தில் யோவான் எழுதினார் அப்படின்னா, கிறிஸ்து சிலுவையில் மரித்து பரலோகம் போய் ஒரு 30-40 வருடங்கள் கழித்து தான் யோவான் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதுகிறார். அப்போ என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, ரோமர்களுடைய அரசாங்கம், ரோம அரசின் நீரோ மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஆட்சி செய்கிற நேரத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இருக்காங்க பாருங்க. அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பெருசாக எந்த உபத்திரமும் இல்லை. ஆனால் யாருக்கு தான் பிரச்சனை இருந்துச்சு? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு தான் பிரச்சனை இருந்துச்சு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உபத்திரவம் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய உபத்திரவங்கள் இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவர் எழுதுகிறார். ஏன்னா நீரோ மன்னன் தன்னைத்தான் கடவுளாக வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறான் என்று கிறிஸ்தவர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கிறான். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட உபத்திரவத்திற்கு தேவன் நியாயம் செய்வார் என்பதை யோவான் இன்டைரக்டாக சொல்கிறதான் வெளிப்படுத்தின விசேஷம். இன்டைரக்டாக எழுதுகிறேன். ஏன்னா டைரக்டாக எழுதுனா அது நீரோ மன்னனையும் ரோம அரசாங்கத்தையும் விமர்சித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆகையினால உடனே அதனால் கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் பாதிப்பு அதிகமாகும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் உபத்திரவத்தில் இருக்கிறீங்க, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் கூடிய சீக்கிரம் உங்களை என்ன செய்வார், அந்த உபத்திரவ காலத்திலிருந்து அதற்கு முன்பாகவே உங்களை
தேவன் பாதுகாப்பார்ன்றதை இன்டைரக்டாக இந்த நிருபத்தின் மூலமாக சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரே ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் எது அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும்தான். ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் தங்கள் சுய தோற்றமாய் காணப்படாமல் வெளிப்படும் போது தான் அது தெரிய வரும். அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 6லேருந்து 19 அதிகாரங்களை போதிக்கும் போது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு தான் பேசணுமே தவிர இப்படி தான் இது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அதை நம்ம ஆணித்தரமாக போதிக்க கூடாது. அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தை போதிக்கும் போது யாரும் பயப்படவும் கூடாது. ஏன்னா யூடியூப்பில் இன்றைக்கி நிறைய பேர் போதிக்கிறாங்க. அதை கேட்கும்போது என்ன தான் வருது, முதல்ல வர்றது பயம்தான். முதல்ல வர்றது என்னது, பயம். அப்படின்னாலே தப்பான பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு. நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிறீங்க, உங்கள் கணவரோ அல்லது பிள்ளையுடைய தகப்பனாரோ அவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். இப்போ அவருக்கு லீவ் கிடச்சிருச்சு, ஆனால் உங்கள்கிட்ட சொல்லலை. அவர் என்ன செய்கிறாரு, டிக்கெட் எடுத்து கிளம்பி வர்றாரு, சர்ப்ரைஸாக உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் வந்து நின்ன உடனே நீங்கள் அவரை பார்த்த உடனே பயப்படுவீங்களா சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்பட்டு சந்தோஷம் மிகுதியாகி கண்ணீர் வரைக்கும் போயிடும் அது இல்லையா? வெளிநாடு போன வீட்டுக்காரரு அல்லது தன்னுடைய தகப்பனாரே சொல்லாமல் கொள்ளாமல் வந்து திடீர்னு நின்னால் சந்தோஷம்தான் படுறோம். அப்போ நல்ல தேவன் பரலோகத்திலிருந்து மனவாட்டி ஆகிய சபையை மீட்க வரும்போது சந்தோஷப்படணுமா பயப்படணுமா? சந்தோஷம்தான் படணும். அப்போ ஒரு பிரசங்கத்தை கேட்டால் சந்தோஷம் வரணுமா பயம் வரணுமா? அல்லேலூயா, அதுதாங்க சரியான பிரசங்கம். அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை போதிக்கும் போதும் யாரும் பயப்படக்கூடாது, அதை கேட்கும் போதும் பயப்படக்கூடாது. ஏன்னா பயம் அவிசுவாசத்தினுடைய அடையாளம். பயம் என்னது? அவிசுவாசத்தின். அப்போ விசுவாசமாக கேட்கணும், விசுவாசமாக போதிக்கணும். ஏன்னா விசுவாசம் அன்பினால் நிலைவரப்படும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரிகை செய்கிற விசுவாசமே உதவும். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? விருத்த சேதனம் பண்ணுகிறவர்கள் யார்? யூதர்கள். அவங்க தான் விருத்த சேதனம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டுச்சு. விருத்த சேதனம் இல்லாதவர்கள்னா யாரு? யூதர்கள் அல்லாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். நம்ம இப்போ பேசுகிறது எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்களை பற்றி பேசும். அப்போது கிறிஸ்து இயேசுவினிடத்தில் யூதர்களும் சரி புறஜாதிகளாக இருந்தாலும் சரி அதுக்கு வேல்யூ மதிப்பு கிடையாது, அது வேல்யூ கிடையாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ விசுவாசம் இதில் தான் வேலை செய்யுமா? அன்பு இருந்தால் தான் விசுவாசம் வேலை செய்யும். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஆண்டவர் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால் தான் அந்த விசுவாசம் என்ன செய்யும்? வேலை செய்யும். கிரியை இல்லாத விசுவாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா உதட்டளவில் சொல்கிறீங்க, உண்மையில் இருதயத்தில் விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஏன் விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் மீது அன்பு இல்லை. நீங்கள் ஒரு ஸ்கேலை வச்சுக்கிட்டு இந்த ஸ்கேலுக்கு ஆண்டவர் வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. உங்கள் ஸ்கேலுக்கு ஆண்டவர்லாம் வரமாட்டார். உங்கள் ஸ்கேலை உடச்சி தூர தூக்கி போடுவார். அவர் ஒரு ஸ்கேல் வச்சுருக்கார், அந்த ஸ்கேலில் போய் நீங்கள் நிற்கணும், நாம் நிற்கணும். அதை விட்டுட்டு எனக்கு இப்படி இருந்தால் தான் நான் ஆண்டவரை கும்பிடுவேன், இப்படி இருந்தால் நான் கும்பிட மாட்டேன், எனக்கு இப்படி செஞ்சால் தான் ஆண்டவர் எனக்கு கிருபையாக இருக்கார், இப்படி இதெல்லாம் கிடையாது. நீங்கள் அவருக்கு ஆர்டர் போட முடியாது. அவர் சொல்கிறதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்? போய் நிற்கணும், நான் போய் நிற்கணும். அல்லேலூயா. அதனால தான் ஸ்கேல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா உடச்சி போட்டுருங்க. ஆவிக்குரிய ஸ்கேல் அது ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம்தான் எல்லாவற்றிற்கும். அப்போ விசுவாசம் பயத்தில் வேலை செய்யாது, விசுவாசம் அன்பினால் மட்டுமே வேலை செய்யும். தேவன் மீது அன்பு பெருக்கெடுத்து ஓடுச்சுன்னா விசுவாசமும் பெருக்கெடுத்து ஓடும். அப்போ நாம் எல்லாரும் ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு ஆங்கிலத்தில் ராப்சர்னு பேர். ரகசிய வருகைக்கு என்ன பேர்? ராப்சர்.
இந்த ரகசிய வருகையிலே மனவாட்டியாகிய சபை, அதாவது நாம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். உபத்திரவ காலத்திலே பிரவேசிக்க போகிறது, நுழைய போகிறது யார் அப்படின்னா, இயேசுவை ஆண்டவராகவோ இரட்சகராகவோ ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் மற்றும் புறஜாதிகள் சேர்ந்த சபை தான் உபத்திரவ காலத்திலையும் மகா உபத்திரவ காலத்துக்குள்ளேயும் பிரவேசிக்க போகுது. சரி, இப்போ ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த நேரம் ஆண்டவருடைய வருகையில் ஒரு யுத்தம் நடக்கும். அர்மகதோன் யுத்தம் என்று ஒரு யுத்தம் நடக்கும். அதில் ஆண்டவர் சாத்தானை வீழ்த்தி அவனை கட்டி போடுவார். அவனை கட்டி போட்டுட்டு 1000 வருடம் அரசாட்சி செய்வார் அந்த பூமியில். 1000 வருடம் அரசாட்சி செய்வார். ரகசியவர்கள் நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 2ஆம் வருகையில் நாமெல்லாம் அவர் கூட வருவோம். புரியுதுங்களா? நாமெல்லாம் அவர் கூட வந்து இந்த பூமியிலே 1000 வருடம் அரசாட்சியிலே நாமும் அவரோடு சேர்ந்து அரசாளும். அப்போ இது எதுக்காக, அல்லது இதனுடைய நோக்கம் என்ன, இதில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, முதல்ல அது எதுக்காக நடக்குது இந்த 1000 வருட அரசாட்சி அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கே அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நிறைவேறணும். அதில் முக்கியமாக என்னன்னா, என்னை கேளும் ஜாதிகளை சுதந்திரமாக கொடுப்பேன்னு பிதா வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஜாதிகளை அரசாள வேண்டும் அவர் இந்த பூமியில். அப்போ அது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும். அடுத்து உலகத்தையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரசாளுவார். அதுதான் 1000 வருட அரசாட்சி. அடுத்து இஸ்ரவேல் நாட்டிற்கு என்று, அதாவது ஆபிரகாமின் மாம்ச சந்ததிக்கு என்று சில வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அது நிறைவேறணும். அதே போல பல தேசங்களுக்கும், குறிப்பாக எகிப்து போன்ற தேசங்களுக்கு சில வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நிறைவேறணும்னா 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில நடக்க வேண்டும். ஏசாயா 11வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 11 1 முதல் 10. அக்காலத்திலே சரி, ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து. ஈசாய் என்பவர் யார்? ஈசாய் யாரு? தாவீதினுடைய தகப்பன். நிறைய இடத்துல தாவீதின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்றாங்களே. தாவீதின் குமாரன் வருது. தாவீதுடைய அப்பா தான் யாரு? ஈசா. ஈசாயினுடைய அட்டிமரம். அப்ப அந்த வம்சத்தில் வரக்கூடியவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 2வது வசனம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும்
அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு யார் வர்றது? பரிசுத்த ஆவியானவரும் வர்றார். அப்ப ரகசிய வருகையிலே நான் ஏற்கனவே சொன்னது போல மனவாட்டியாகிய சபையாகிய நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். 2ஆம் வருகையிலே அவர் கூட என்ன செய்கிறோம்? பூமியில் 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறோம். அப்போ பேலன்ஸ் பூமியில் இருக்கிறது யாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களும் புறஜாதிகளும். இவங்க தான் எங்கே இருப்பாங்க? பூமியில் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் யூதர்கள் இப்போ இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை கண்டுகொள்வார்கள். அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா கண் கூட பார்த்துடுறான் நம்ம எல்லாம் மேலே போகிறத. இவ்வளோ நாள் கூட இருந்தவனை காணும், திடீர்னு எங்கே பார்த்தாலும் காணும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பைபிள் வசனம்லாம் புரியுது. அதுவரை இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாதவன் மனவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட்டவனே அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. புரியுதுங்களா? அப்போ தான் அவன் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான். இதில் 9வது வசனத்தில் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் இல்லை, கேடு செய்வார் இல்லை. அதாவது இது எப்போ சொல்கிறாரு? 1000 வருட அரசாட்சியில் என்னெல்லாம் நடக்கும்? இந்த முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு இருக்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு இருக்கும், கண்ணுக்குட்டி பாலசிங்கம் காளை இதெல்லாம் ஒன்றா இருக்கும். ஒரு சிறு பையன் அதைகள் நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படித்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல புல்ல தின்னும். அதாவது பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீங்கே நடக்காது, ஒன்று அடித்து சாப்பிடாது அந்த ஆட்சி காலத்தில். அப்போ தீங்கே கிடையாது அங்கே. இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, தீங்கே இல்லைன்னா நம்ம யாரை ஆளப்போகிறோம்? ஆளுகை செய்வோம் யார் ஆளுகை செய்வோம்? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும். எதையா? சமுத்திரத்தின். அப்ப மீன்களை, அடுத்து ஆகாயத்து பறவைகள், அடுத்து பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா மனுஷனும் பூமி மேலே தான் நடமாடுறான், ஆனால் அவன் ஜந்து கிடையாது. எது ஜந்து? மனுஷனை தவிர மற்ற எல்லாம். அப்போ மற்ற பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் என்ன செய்யுங்க? ஆளுகை செய்யுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள்னு அதான் அர்த்தம். அப்போ ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எதை ஆண்டு கொள்ளணுமா? மீன்களை, பறவைகளை, பூமியில் நடமாடுகிற சகல, அதாவது மனிதன் அல்லாத மற்ற எல்லா உயிரினங்களையும் என்ன செய்யணுமா? அப்போ 1000 வருட அரசாட்சியில் நாம் ஆளப்போவது எதை? யாரை? சக மனுஷனை அல்ல, இன்னொரு மனிதனை அல்ல. நாம் ஆளப்போகிறது மிருக ஜீவன்களை, பறவைகளை, மீன்களை. இதை தான் ஆளுகை செய்யணும்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு கிறிஸ்தவ விசுவாசியை விட எந்த யூதனும் மேலானவன் அல்ல. ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கக்கூடிய ஒரு யூதனே ஆபிரகாம் பெயரை சொல்லி இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெறுவான் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அப்பாவாக வைத்திருக்கிற நாம் எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற முடியும்? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தான் இஸ்ரவேல் தேசம் திராட்சை செடி, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான திராட்சை செடி. ஏன்னா சிலர் என்ன நினைக்கிறாங்க, நாம எல்லாரும் சபையெல்லாம் ஒன்றாக்கப்பட்டு அப்படியே நேராக இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க சர்ச்சோடு இணைச்சிட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். கிடையாது, அதெல்லாம் தவறான போதனைகள். ஆண்டவர் அப்படி எங்குமே சொல்லலை. அது பழைய ஏற்பாட்டு காலத்தில். நாம் இஸ்ரவேலோடு அல்ல, யூதர்களோடு அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. வேதத்தில் உள்ள அத்தனை தீர்க்கதரிசனமும் எதுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரணுன்றதுக்கு தான். அவர் சில வேலைகளை செய்யணும், மனுஷனை மீட்கணும். அதுக்காக தான் பழைய ஏற்பாடு முழுக்க அத்தனை தீர்க்கதரிசனம். நிஜம் வந்ததுக்கு அப்புறம் நிழல பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறது இல்லை.
அதனால தான் இங்கே தூபம்லாம் காட்டுறதில்ல. அல்லேலூயா. ஏன் விக்கிரகத்தை வச்சு அதுக்கு மாலை போடுறதில்ல? நஜம் வந்ததுக்கப்புறம் நிழலுக்கு அங்கே வேலை இல்லை. அப்போ தூபம் என்றால் என்ன? நாம் வாயிலிருந்து செலுத்துகிற துதி தான் ஆண்டவருக்கு போகிற தூபம். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 38வது வசனம். ஏனெனில் ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின். ஆதாமுக்கு ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது முதல்ல எத்தனை பிள்ளைங்க? ஃபஸ்ட்டு காயின், ஆபேல் பார்க்குறோம். அதில் ஆபேலை காயின் கொண்டுடுறான். அப்புறம் காயின் துரத்தப்படுகிறான், நாடு கடத்தப்படுகிறான். அதற்கப்புறம் சேத்து பிறக்கிறான். சேத் ஆதாமின் குமாரன், ஏனோஸ் சேத்தின் குமாரன். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஆதாம் தேவனால் உண்டானவன். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, பைபிள் இதை தான் சொல்லி தருது. மனுஷன்ல இருந்து தான் மனுஷன் வர முடியும், குரங்குல வர முடியாது. அது எவ்வளோ பெரிய சயின்ஸாக இருந்தாலும் அது தப்பு. ஏன்னா அந்த சயின்ஸை கண்டுபிடிச்ச ஒரு மனுஷன். மனிதன் தேவனிலிருந்து உண்டானவன். அதற்கப்புறம் வருகிற மனிதர்கள் எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி, அது ஆதாமுடைய சந்ததி. ஆதாமில் இருந்து தான் யூதர்களும் சரி, புறஜாதிகளும் சரி, அப்புறம் இன்னும் நாட்டு பேரை வச்சுக்கலாம், அமெரிக்கர்களும் சரி, ஆப்பிரிக்கன்ஸும் சரி, சைனீஸும் சரி, இந்தியன்ஸும் சரி, எல்லாரும் யார்கிட்ட தான் வந்தோம்? ஆதாம்ல இருந்தோம். ஆதாம் தேவனால் உண்டானவன்னு நம்ம பைபிளில் போட்டிருக்குது. ஆனால் இங்கிலீஷில் எப்படி வரும்னா, which was the son of God. ஆதாம் தேவனுடைய குமாரன், ஆதாம் தேவனுடைய மகன். அதான் அவனுடைய அர்த்தம். அப்போ நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவனுக்கு இயேசு ஒரு குமாரன், கரெக்டா? பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் இன்னொரு குமாரன், ரைட்டா? பரலோகத்தை ஆளுகை செய்கிறதுக்காக இருப்பவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பூமியை ஆளுகை செய்யணுன்றதுக்காக உண்டாக்கப்பட்டவன் தான், சிருஷ்டிக்கப்பட்டவன் தான் யாரு? ஆதாம். 2 பேரும் பிதாவினாலே உண்டானவர். இப்போ பூமியை ஆளுகை செய்ய வேண்டிய ஆதாம் பிசாசுக்கு கீழ்ப்படிச்சதுனால தேவனின் மகனாய் இருந்த அவன் பிசாசுக்கு அடிமையாயிட்டான். அடிமையாகி போன தேவனுடைய மகனாய் இருந்த ஆதாமை மீட்பதற்காக, ஒட்டுமொத்த மனுக்குலத்தை மீட்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதா இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்போ பிதாவுக்கு இயேசுவும் பிள்ளை, பிதாவுக்கு ஆதாமும் பிள்ளை. அப்படின்னா இயேசுவும் ஆதாமும் என்ன உறவு முறை? சகோதரர்கள். அதனால தான் பவுல் எழுதுவார், நம்முடைய மூத்த சகோதரர் யாரு? இயேசு கிறிஸ்து. பவுல் கொரிந்தியர்கள் எழுதும்போது தான் எழுதுவார், பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து சொந்த குமாரன், ஆதாம் பிதாவினால் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய குமாரன். அப்போ ஆதாமும் இயேசு கிறிஸ்துவும் யாரு தான்? சகோதரர்கள். அப்போ ஆதாமுடைய வம்சமாக இருக்கக்கூடிய நாமும் இயேசு கிறிஸ்து நமக்கு என்னவா இருக்கார்? அப்போ சகோதரராக இருக்கிறார். ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். பிதா இயேசுவை நொறுக்க சித்தமாகி, அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகினா பிதாவாகிய தேவன் தான் பிளான் பண்ணுறார். யாரை? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கணும்னு பிளான் பண்ணது யார் தான்? பிதாவாகிய தேவன். அப்பொழுது அவருடைய ஆத்துமா தன்னை என்ன பலியாக கொடுக்குதான்? குற்ற நிவாரண பலி. சரி,
இப்போ குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் எதை கண்டாராம்? தமது சந்ததியை கண்டார். லேவியராகமம் 1ல் 5 விதமான பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பலி தகன பலி, எல்லாரும் சொல்லுவோம் தகன பலி. இரண்டாவது போஜன பலி. மூன்றாவது சமாதான பலி. நான்காவது பாவ நிவாரண பலி. ஐந்தாவது குற்ற நிவாரண பலி. இப்ப வரிசையை சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் என்னது? தகன பலி. அடுத்து போஜன பலி. அடுத்து சிலரெல்லாம் வாய் மட்டும் அசிக்கிறாங்க. சமாதான பலி. அடுத்து பாவ நிவாரண பலி. அடுத்து குற்ற நிவாரணம். இப்போ முதல்ல சொல்லப்பட்டது தகன பலி. இப்போ ஒருத்தர் தகன பலி செலுத்தணும் அப்படின்னா நேரடியா வந்து தகன பலியை செலுத்திட்டு போயிடுவார். இன்னொருத்தர் வர்றாரு போஜன பலி செலுத்தணும், அது ரெண்டாவதா இருக்கு. போஜன பலி செலுத்தணும் அப்படின்னா அவர் நேரடியா வந்து போஜன பலி செலுத்த முடியாது. ஒவ்வொன்றும் எப்படி செலுத்தணும்னு லேவியராகமத்தில் வரும். அவர் முதல்ல எதை செய்யணும்? தகன பலியை செலுத்திட்டு தான் போஜன பலிக்கு வரணும். இன்னொருத்தர் வர்றாரு, சமாதான பலி அவர் செலுத்தணும்னு அவர் விரும்புகிறார். அப்போ டைரக்டா மூணாவது இருக்கக்கூடிய சமாதான பலியை செலுத்த முடியாது. தகன பலியை செலுத்திட்டு போஜன பலியை செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் சமாதான பலியை அவர் செலுத்த முடியும். இன்னொருத்தர் வர்றார், பாவ நிவாரண பலி, நான்காவதா இருக்கு. இப்போ இதை செலுத்தணும்னா முதல் 3 பலிகளையும் செலுத்திட்டு தான் 4வது பலியை அவர் செலுத்தணும். 5வது இருக்கக்கூடிய பலி தான் என்னது? குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலியை ஒருத்தர் செலுத்தணும்னா முதல் 4 பலிகளாக இருக்கக்கூடிய தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, இந்த 4ஐயும் செலுத்திட்டு தான் குற்ற நிவாரண பலியை செலுத்த முடியும். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் முதல் 4 பலிகளையும் செலுத்திட்டு தான் 5வதாக குற்ற நிவாரண பலியை அவர் செலுத்தினார். ஒவ்வொரு பலிக்கும் உண்டான எல்லா விதிமுறைகளையும் கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணாதான் அதை செலுத்த முடியும். ஆட்டுக்குட்டியை சந்தா துண்டிக்கணும், வட திசையில் வச்சு தான் துண்டிக்கணும். இயேசுவும் அதே போல தான் அடிக்கப்பட்டார். ஏறக்குறைய 360 காயங்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது உலகம் 360 டிகிரி 360 டிகிரியாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ உலகத்தில் அது மட்டும் இல்லை, யூதர்களுடைய கேலண்டரில் வந்து 360 நாள் தான் ஒரு வருஷம். இப்போ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த நாளிலே நீங்கள் வசித்து கொண்டிருந்தாலும் சரி, தெய்வீக சுகத்தை நீங்கள் பெற முடியும். அதற்கு அவருடைய 360 காயங்கள் போதும். அதுதான் விசுவாசம். ஏசாயா 52வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அந்த கேடு அடைந்ததுனாலே அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது. இது நம்ம ஆர்சி பைபிள் எப்படி வரும்னா, அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர், அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. இதுதான் இந்த அந்த கேடுன்னு வருது பாருங்க. அநேக பிரமிப்படைந்தார்கள்னா அவருடைய உருவத்திலே அவர் இல்லையா. அவரை பார்த்த பலர், இங்கே பிரமிப்பின் போட்டிருக்கு, அதில் திகைப்படைந்தார்கள். கொஞ்சம் ஆச்சரியமும் பயமும் கலந்த ஒரு உணர்வு. ஏன்? அவருடைய தோற்றம் பெரிதும் எப்படி இருந்துச்சா? உருக்குலைந்து இருந்தது. மனித சாயலே அவருக்கு. அப்படின்னா எவ்வளவு மோசமா. அதனால தான் அந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் எடுத்த அந்த டைரக்டர் இன்டர்வியூவில் சொல்லும்போது, என்னால் ஆண்டவர் பட்ட பாடுகளை 10 to 20% தான் எடுக்க முடிஞ்சுது, அதுக்கு மேலே நான் எடுக்கணும் அப்படின்னா அது சென்சாரில் கட் ஆகும். ஏன்னா ரொம்ப கொடூரமாக இருக்குது, அதை சின்ன பிள்ளைகள்லாம் பார்க்கணும், பார்க்க முடியாது, அதனால் சென்சார் போர்டு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். 20%க்கே நம்மளால் பார்க்க முடியாது. அதான் வசனம் சொல்லுது, மனித சாயலே அவருக்கு இல்லை, மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை.
இப்போ ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்றாரு பாருங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகிறது. ஏன் அப்படி சொன்னார் தெரியுங்களா? பாடுகளே வேண்டான்றதுக்காக ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகள் வேண்டான்னு சொல்லலை. பிதாவே உம்மை விட்டு பிரியாமல் இது வரைக்கும் இருந்திருக்கேன், உம்மை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், பாவம் எல்லாம் இவர் மேலே சுமத்தப்பட்டுருச்சுன்னா இவர் பாவியாக எண்ணப்படுவார் பிதாவின் மூலம். பிதா பாவத்தை பாராத சுத்த கண்ணார். அப்போது பிதாவுடைய கண்ணு இவரை விட்டு விலகும். அதனால்தான் கத்தினார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்டாரே, அதுக்கு காரணம் தான் பிதா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். காரணம், நீங்களும் நானும் அவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக. அதனால தான் ஆண்டவர் சிலுவையில் ஏன் பாடுபட்டார், அவருடைய நோக்கம் என்னன்றதை புரியணும். அது புரியாமல் சும்மா சிலுவை பாடுன்னு முழங்கால் போட்டுக்கிட்டே வீடு பூரா நடக்கிறதுல பிரச்சனை இது கிடையாது. உணரணும் அது எதுக்காக ஆண்டவர் பட்டார், ஏதப்பட்டார், நாம் என்ன மாதிரி லைஃப்பில் இருக்கிறோம், அதை எப்படி மாற்றணும், எங்கே குறைகள் இருக்குது, ஆண்டவர் எதை விரும்புகிறார், அதை புரிஞ்சுக்கணும். அப்போது உங்கள் முகமும் என்னுடைய முகமும் நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனால தான் அவருடைய அழகான முகம் சிதைக்கப்பட்டது கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் சரியாக சொல்லணும்னா பெற்றெடுத்தார். எப்படி ஒரு பிரசவ வழியில் ஒரு பெண்கள் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதை விட 1000 மடங்கு வழியை கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்தார். சிலுவையிலே உங்களையும் என்னையும் பெற்றெடுத்தார். இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்தார், பிதா தத்தெடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சொல்ல முடியும்? ஆதியாகமம் 48வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 48:5. சரி, இப்போ இது யார்கிட்ட சொல்றதுங்க? நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரர். யார் அந்த குமாரர்? எப்ராயிம், மனாசே. எப்ராயிமும் மனாசேவும் யாருடைய பிள்ளைகள்? யோசேப்பினுடைய பிள்ளைகள். அப்போ யோசேப்பு தான் எகிப்தில் முதல்ல இருந்தார். அப்போ இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, நான் உன்னிடத்திலே எகிப்துக்கு வரும் முன்னே. அப்போ யார்கிட்ட பேசுகிறா? யாக்கோபு யோசேப்பு கிட்ட பேசுகிறார். யாக்கோபு பிதா, அவருடைய மகன் யோசேப்பு. யோசேப்பினுடைய பிள்ளைகள் யாரு? எப்ராயிம், மனாசே. அவர் சொல்றாரு, எகிப்திலே பிறந்த உன்னுடைய 2 குமாரர்களாகிய எப்ராயிம், மனாசே இனிமேல் இந்த 2 பேரும் என்னுடைய பிள்ளைகள். யாரை போல? ரூபன், சிமியோன்லாம் இருக்காங்கல்லப்பா, அவங்கள மாதிரி இந்த எப்ராயிம், மனாசே என்பவர்களும் என்னுடைய பிள்ளைகள் என்று யார் சொல்றது? யாக்கோபு என்கிற பிதா சொல்லுகிறார். அப்ப யோசேப்பு பெற்றெடுக்கிறார், யாக்கோபு அதை தத்தெடுக்கிறார். யோசேப்பு இயேசு கிறிஸ்துனுடைய அடையாளம். எத்தனை பேருக்கு தெரியாது? யோசேப்பு இயேசு கிறிஸ்துனுடைய அடையாளம். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்த பிள்ளைகளான நம்மை பிதாவாகிய தேவன் தத்தெடுத்திருக்கிறார். இப்போ இந்த பிதாவாகிய யாக்கோபு தன்னுடைய பேர பிள்ளைகளாகிய யோசேப்புடைய பிள்ளைகளாகிய எப்ராயிம், மனாசேவை எப்படி, எந்த முறையிலே அவர் தத்தெடுத்தார் அப்படின்னா, ஆதியாகமம் 48:14. அப்பொழுது இஸ்ரவேல்னா யாரு? யாக்கோபு. மனமறிய தமது வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமினுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேலும் வைத்தான். இப்போ யாக்கோபு அங்க வழக்கம் என்ன அப்படின்னா, வலது கையை எடுத்து மூத்த பிள்ளை மேல வைக்கணும், இடது கையை எடுத்து 2வது பிள்ளை மேல வைக்கணும். இதுதான் அங்க சிஸ்டமே. ஆனால் யாக்கோபு என்ன செய்யறாரு? மூத்த பிள்ளை மேல இடது கையை வைக்கிறார். அவனை எங்கிட்ட வர சொல்லிட்டு இங்கிட்டு வைக்கிறார். இளைய பிள்ளை மேல வலது கையை வைக்கிறார்.
வசனம் சொல்லுது மனம் அறிய. தெரியாம அவர் வச்சிடல, தெரிஞ்சுதான் வைக்கிறார். தத்தெடுக்கிற முறை, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற முறை இதுதான். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி தான் செய்யணும். எப்படி? வலதுகை இடதுகைன்றது விஷயம் இல்லை. கையெடுத்து தலையில் வச்சு பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்போது இதே போன்ற முறையில் தான் பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய கையை நம்ம மேலே வச்சு, நல்லா புரிஞ்சுக்குங்க, வலதுகை யார் மேலே வைக்கணும்? மூத்த பிள்ளை. பிதாவுக்கு மூத்த பிள்ளை யார்? இயேசு கிறிஸ்து. இளைய பிள்ளைகள் யார்? ஆமாம். இப்போது அவர் நியாயமாக எப்படி வைக்கணும்? வலதுகையை தூக்கி இயேசு கிறிஸ்து மேலேயும் இடதுகையை தூக்கி நம்ம மேலே வைக்கணும். இதுதான் பாரம்பரியம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? இடது கையை மூத்தவர் மேலே வச்சுட்டு வலது கையை தூக்கி நம்ம தலையில் வச்சிருக்காங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை, இடது கரம்னு ஏன் சொல்லலை அவர்? அல்லேலூயா. பிதா உங்களை என்னையும் அவருடைய வலது கரத்தை வைத்து ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை தத்தெடுத்திருக்கிறார். தலையில் கை வச்சா பரிசுத்த ஆவியானவர் வருவார்ன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் அதான், தலையில் கை வச்சிட்டாங்கனாலே பரிசுத்த ஆவியானவர் வந்துடுவார். வாசிக்கலாம், ரோமர் 8:15. ரோமர் 8:15. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நீங்களும் நானும் பயந்து கொண்டே இருப்பதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று, பிதாவை பார்த்து அப்பா என்று கூப்பிட பண்ணுகிற அந்த உரிமையுள்ள பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் நம்மை பிள்ளைகளாக அவர் தத்தெடுத்திருக்கிறார் என்று எதை வச்சு நாம் சொல்ல முடியும்? எதை வச்சு நாம் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னா, நம்மால் விலக முடியாத அல்லது நம்மை விட்டு விலகாத பரிசுத்த ஆவியானவரை பிதாவாகிய தேவன் நமக்குள்ளாக வைத்து முத்திரை போட்டு நம்மை பிதாவுக்கு பிள்ளையாக தத்தெடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னாலே நாம் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவரை விட்டு நாம் என்ன செய்ய முடியாது? இப்போ விலக முடியாது. ஏன்? அவர் நமக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறார். முத்திரை என்ன அர்த்தங்க? சீல் வச்சிருக்கு. சீலை யாராவது உடைச்சிட முடியுமா? மனுஷன் போட்ட சீலை ஒரு உடைச்சலாம், அதே பயப்படுவான். அரசாங்கம் ஒரு முத்திரை போட்டு ஒரு இடத்த சீல் வச்சிருச்சுன்னா திரும்ப அரசாங்கம் தான் போய் இதை ஓப்பன் பண்ணும். அதை விட்டுட்டு வேற எவனா ஓப்பன் பண்ணா போச்சு, அவன் வாழ்க்கையே அதோட போச்சு. காலம் முழுக்க ஜெயிலில் தான் கிடக்கணும். இது கர்த்தரே நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வச்சு முத்திரை போட்டிருக்கிறார்னா, நம்மை விட்டு பரிசுத்த ஆவியானவரை யாராலும் என்ன செய்ய முடியாது? எடுக்கவே முடியாது. காரணம், நாம் புதிய உடன்படிக்கையிலே வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பெற்றெடுத்தார். நம்முடைய நல்ல தகப்பனாகிய பிதா நம்மை தத்தெடுத்தார். அல்லேலூயா. ஒரே காரணம்தான், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம். பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை தத்தெடுத்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த குமாரனை பலியாக கொடுத்து, ஆண்டவர் எங்கள் மீது வைத்த அன்பினாலே அவரை நீ நொறுக்கு சித்தமாகி அவருடைய ஆண்டவரே அவரை பாடுகளுக்கு உட்படுத்தி எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிற அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மணவாளனாகிய நீர் உம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகும் சொந்த ரசராம் ஏற்றுக்கொண்ட மனவாட்டியாகிய சபையாகிய எங்களை நீர் ஆண்டவருடைய ரகசிய வருகளே நீர் எடுத்துக்கொள்ளப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இத்தனை அன்பு வைத்த ஆண்டவரே, உமக்கு நாங்கள் கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே, இன்னும் மீதியான நாட்களிலும் ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படி கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய கிருபையினாலே நிரப்புங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.